ஹலோ ஃபார்மர்ஸ் நேம் வீடியோவில் எதை பற்றி போகிறோம்னா மல்லிகை செடியோட ஒவ்வொரு ஸ்டேஜும் ஷிஃப்ட் ஆகிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒவ்வொரு நிலையிலேருந்து இன்னொரு நிலை மாற்றத்துக்கு ஏற்படக்கூடிய நாட்கள் வேறுபாடை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஃபஸ்ட்டு எந்த ஒரு காய்கறி வகை பயிரையோ இல்லைனா பழ வகை பயிரையோ நம்ம உதாரணமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் 4 வகையான நிலைகள் இருக்கும். அதாவது வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ், பட்டிங் ஸ்டேஜ், ஃப்ளவரிங் ஸ்டேஜ் அண்ட் அதற்கு பிறகு கடைசியாக ஹார்வெஸ்டிங் ஸ்டேஜான ஃப்ரூட்டிங் ஸ்டேஜ் நம்ம குறிப்பிடலாம் இல்லைனா. ஸோ இப்போ இந்த 4 வகையான நிலைகளில் பூவகை பயிர்களில் பொறுத்தவரை 3 நிலை தான் உள்ளடங்கும். அதாவது வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ், பட்டிங் ஸ்டேஜ் அண்ட் நம்ம தேர்டாகவே ஹார்வெஸ்டிங் ஸ்டேஜ் வந்துடும். அதாவது இது ஃப்ளவரிங் ஸ்டேஜ்னு குறிப்பிடலாம், ஹார்வெஸ்டிங் ஸ்டேஜும் குறிப்பிடலாம். இதனாலலாம் பூவகை பயிர்களில் பூக்கள் தான் மகசூல் அப்படிங்கிறதுனால அந்த பூக்களுக்கு அடுத்த பருவமான காய்கள் பிஞ்சு பிடிப்பது இந்த மாதிரியான எந்த ஒரு நிலையும் தேவையில்லை அப்படிங்கிறதுனால பூக்கிறது தான் இது ஹார்வெஸ்டிங் ஸ்டேஜாக கருதப்படுது. ஸோ இந்த 3 ஸ்டேஜில் மல்லிகை செடியை பொறுத்தவரை ஒவ்வொரு நிலைக்கும் எவ்வளவு கால இடைவெளி நாட்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு ஒரு வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ் மல்லிகை செடியில் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதிலிருந்து பூக்கள் பூக்க ஆரம்பித்ததுக்கு பிறகு பூக்கள் குறைந்தது 15 நாட்கள்லேருந்து 3 வாரம் வரை பூக்கும். அதாவது நம்ம 15 நாட்கள் அப்படின்னு குறிப்பிட்றது மொத்தமாக அந்த ஃப்ளவரிங் சைக்கிளுக்கான நாட்கள். அதாவது ஒரு பூச்சுற்று ஆரம்பிக்குது அப்படிங்கிற பட்சத்தில் மல்லிகை செடியில் குறைந்தபட்சம் 15 நாட்களும் அதிகமான ஊட்டச்சத்துக்கள் சரிவர கிடச்சிருக்கும் பட்சத்தில் பூக்கள் நீடித்து பூக்கும். அதிகபட்சமாக 21 நாட்கள் வரை பூக்கும். ஸோ இந்த மாதிரி தான் மல்லிகை செடியில் ஒவ்வொரு ஃப்ளவரிங் ஸ்டேஜ் அமையும். ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக சொல்கிறோம். இப்போ மல்லிகை செடியில் தாவர நிலை வளர்ச்சி, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய மல்லிகை செடியில் பார்த்தீங்கன்னா தெரியும், முதல் பூச்சுற்று முடிவடைய போகுது. அண்ட் இதே நேரத்தில் 2வது தாவர நிலை வளர்ச்சி தொடங்க ஆரம்பிச்சிருந்துருக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பூக்கள் ஓரிரு பூக்கள் இன்னும் ஓரிரு கொப்புகளில் பூத்து முடியாமல் இருக்குது. அதாவது கடைசி கட்ட பூக்கள். ஸோ இந்த மீதமுள்ள மொட்டுகள் எல்லாமே இன்னொரு 1 வாரத்திற்குள்ளேயே அறுவடை செஞ்சு முடிஞ்சிடும். ஸோ அந்த 1 வார இடைவெளி நாட்கள்லேயே அடுத்த வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ், அடுத்த தாவர வளர்ச்சி தீவிரமாக தொடங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதோட இனிஷியேஷன் தான் இப்போ நம்ம மல்லிகை செடியில் காட்டிகிட்ருக்கோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், பூக்கள் முடிந்திருக்கக்கூடிய கொப்புகளில் சிறிய சிறிய அரும்புகள் இப்போ தான் தென்பட ஆரம்பிச்சிருந்துருக்கு. அண்ட் இன்னும் ஒரு சில செடிகள்லாம் பூஞ்சுற்று முழுமையாக முடிவடைகிறதுக்கு முன்னாடியே அடுத்த பூஞ்சுற்று ஆரம்பிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி பூக்கள் மொட்டுகள் ஓரளவு வெளியே தென்பட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு பூச்சுற்று முடிந்த பிறகுமே புதிய தாவர நிலை வளர்ச்சி தொடங்கும். ஸோ இப்போ நம்ம ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் சொல்கிறோம். ஃபஸ்ட்டு மல்லிகை செடியை பொறுத்தவரை ஒரு தாவர நிலை வளர்ச்சி, அதாவது வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ் எவ்வளோ நாட்கள் நீடித்து வளரும் அப்படின்னு பார்க்கும்போது குறைந்தபட்சம் 15 நாட்கள்லேருந்து அதிகபட்சம் 25 நாட்கள் வரை நடக்கும். ஸோ இந்த 15லேருந்து 25 நாட்கள் அப்படின்னு நம்ம குறிப்பிட்றது பூக்கள் பூக்கக்கூடிய காலமான மார்ச்லேருந்து அக்டோபர் வரையிலான காலகட்டத்தில் தான். ஸோ மற்ற மீதமுள்ள மாதங்களான நவம்பர்லேருந்து பிப்ரவரி வரையிலான காலகட்டத்தை பொறுத்தவரை 15 நாட்கள் அப்படிங்கிறது 25 நாட்களாகவும், அதாவது குறைந்தபட்சமாக, அதிகபட்சமாக 25 நாட்கள் அப்படிங்கிறது 35 நாட்கள் வரை கூட ஆகக்கூடும். ஒரு சில ஏரியாக்களில் ரொம்பவே டெம்பரேச்சர், டே டைம் டெம்பரேச்சரும் நைட் டைம் டெம்பரேச்சரும், அதாவது இரவு நேர வெப்பமும் பகல் நேர வெப்பமும் ரொம்பவே குறைவாக இருக்கக்கூடிய இடங்கள்லாம் அந்த 35 நாட்கள் அப்படிங்கிறது 40 நாட்கள், 45 நாட்கள் வரை கூட அதிகரிக்கக்கூடும். ஸோ அது ஒவ்வொரு ஏரியாவில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை பொறுத்து. ஸோ அதனால தான் பெரும்பாலும் மழைக்காலங்கள்லேயும் பனிக்காலங்கள்லேயும் பூக்கள் பெரிதளவு பூக்காது. பூக்கிறதுக்கான டைம் வேரியேட் ஆகிறதுனால நம்மளால் அந்த மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்குள்ளேயே மண்ணில் தண்ணீர் அதிகரிக்கிறது மூலிமா கொடி வீச ஆரம்பிச்சிடும். ஸோ இதுதான் வழக்கமாக நடக்கிறது. ஸோ இந்த மாதிரி நம்ம குறிப்பிட்டிருக்கக்கூடிய கால இடைவெளி நாட்களில் தான் மல்லிகை செடியில் ஒவ்வொரு வெஜிடேட்டிவ் ஸ்டேஜுமே நிறைவடையும். ஸோ இப்போ இதை இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நம்ம வெயில் காலமான மே மாதத்தை எடுத்துக்கலாம். இந்த மே மாதத்தில் மே 1 மல்லிகை செடியில் தாவர நிலை வளர்ச்சி தொடங்க ஆரம்பிக்குது அப்படிங்கிற பட்சத்தில் சரியாக மே 15லேருந்து 16 இந்த 2 நாட்களுக்குள்ளேயே முதற்கட்ட பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிடும். அதாவது 3 பூ இருக்கிறதுல சென்டராக இருக்கக்கூடிய அந்த முதல் பூவாக இருக்கட்டும், இல்லைனா 5 பூ இருக்கக்கூடியதில் சென்டராக இருக்கக்கூடியதாக இருக்கட்டும், இல்லைனா 9 மட்டும் இருக்கக்கூடியதில் சென்டராக இருக்கக்கூடிய முதல் பூ பூக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி அறுவடை செய்ய ஆரம்பித்ததுக்கு பிறகு அதிலேருந்து சரியாக 15லேருந்து 21 நாட்கள் வரை அந்த பூச்சுற்று நடக்கும். ஸோ அதிகமான ஊட்டச்சத்துக்கள் சரிவர கிடைக்கும்போது மல்லிகை செடியில் சுற்றிலும் துளிர்க்கக்கூடிய கொப்புகளோட எண்ணிக்கை அதிகரிக்கும். ஸோ அந்த மாதிரி அதிகமான கொப்புகள் துளிர்க்கும் போது அதிகமான மொட்டுகள் எடுக்கும். ஸோ அந்த மாதிரி நீடித்து மொட்டுகள் சுற்றிலும் செடியை எடுக்கும்போது பூக்கக்கூடிய பூச்சுற்றுலையும் 21 நாட்கள் வரை பூக்கள் நீடித்து பூக்கும். ஸோ இதுக்கு நம்ம மல்லிகை செடிக்கு கொடுக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் சரிவர கிடச்சிருக்கணும். அதாவது அந்த செடி நம்ம கொடுக்கக்கூடிய உரத்தை எல்லாமே அப்சர்வ் பண்ணி வளர்ந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி 21 நாட்கள் பூக்கள் பூக்க வைக்க முடியும். ஸோ பூச்சுற்றை பொறுத்தவரை
குறைந்தபட்சம் 15 நாட்களோ அதிகபட்சம் 21 நாட்கள் வரை நீடித்து பூக்கும். ஸோ இது வந்து மல்லிகை செடியோட வயதை பொறுத்தும், மல்லிகை செடி இருக்கக்கூடிய மண்ணை பொறுத்தும், அதே நேரத்தில் மல்லிகை செடிக்கு கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பொறுத்துமே அமையும். அண்ட் இந்த வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு குறிப்பிட்டது போலயே 15 நாட்கள்லேருந்து 25 நாட்கள் வரை நடக்கும் அப்படின்னு நம்ம குறிப்பிட்டிருந்தோம். ஆனால் இந்த வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ் அப்படிங்கிற இந்த 15லேருந்து 25 நாட்களுக்குள்ளேயே இந்த பட்டிங் ஸ்டேஜ், அதாவது மொட்டுகள் எடுக்கக்கூடிய நிலையுமே முடிவடையும். இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, மல்லிகை செடியில் வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ் அப்படிங்கிறது கொப்புகள் துளிர் வைக்கிறதுலேருந்து பூக்கிறதுக்கு வரையிலான காலகட்டத்தில் முடிவடையக்கூடியது அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம். இன்னும் தெளிவாக சொல்லலாம் அப்படின்னா, இந்த வெஜிடேட்டிவ் ஸ்டேஜில் நடக்கக்கூடிய அந்த தாவர வளர்ச்சியில் கொப்புகள் துளிர் வைக்கிறது மட்டும் 1 வாரத்துலேருந்து 10 நாட்கள் வரை நடக்கும். ஸோ இந்த 1 வாரத்துலேருந்து 10 நாட்களுக்குள்ளான நாட்களில் தான் எந்தெந்த கொப்புகள் எல்லாம் பூக்கிறதுக்காக துளிர் வைக்குதோ அந்த கொப்புகள் எல்லாம் துளிர் வைக்கும். ஸோ இதுதான் ஒரு தெளிவான வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ் அப்படின்னு அர்த்தம். ஸோ பட்டிங் ஸ்டேஜ் அப்படிங்கிறது வந்து இந்த துளிர் வச்சிருக்கக்கூடிய கொப்புகளில் எடுக்கக்கூடிய மொட்டுகள் தான். ஸோ இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, மொட்டுகள் எடுக்க ஆரம்பித்த தருணத்துலேருந்து அந்த மொட்டுகள் பறிக்க ஆரம்பிக்கிற வரை பட்டிங் ஸ்டேஜ் அப்படின்னு குறிப்பிடலாம். ஸோ இந்த பட்டிங் ஸ்டேஜுமே துளிர்க்கக்கூடிய கொப்புகளுக்கான தாவர வளர்ச்சியும் சேர்த்தே தான் மல்லிகை செடியில் நடக்கக்கூடிய வெஜிடேட்டிவ் ஸ்டேஜாக கருதப்படுது. ஸோ இதற்கு பிறகு நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸாக குறிப்பிட்ட அந்த ஃப்ளவரிங் ஸ்டேஜ் தான். பூச்சுற்று வந்து நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது போல் 15லேருந்து 21 நாட்கள் வரை நீடித்து பூக்கும். ஸோ இந்த 15லேருந்து 21 நாட்களில் எத்தனை நாட்கள் வந்து பூக்கள் அதிக நாட்கள் பூக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, 15 நாட்கள் பூச்சுற்று நடைபெறுது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த சென்டராக இருக்கக்கூடிய 6லேருந்து 10 நாட்கள், இந்த 5 நாட்களில் தான் பூக்கள் வந்து ரொம்பவே அதிகப்படியான பூக்கள் வந்து பூக்கும். ஸோ அதிகமான எடை அறுவடை செய்யக்கூடிய நேரமும், அதிகமான மொட்டுகள் பறிக்கக்கூடிய நேரமும் அதுதான். ஸோ முன்னாடி இருக்கக்கூடிய அந்த 5 நாட்களையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பூக்கள் வந்து கூடும். அண்டு கடைசியாக இருக்கக்கூடிய 5 நாட்களில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பூக்கள் வந்து குறையும். அதாவது பூச்சுற்று ஆரம்பிக்கக்கூடிய முதல் நாளில் ஒரு 100 கிராம் உதாரணத்துக்கு பூக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்த நாட்கள் 200 கிராம் பூக்கும். அதுக்கடுத்த நாள் 300 கிராம் பூக்கும். ஸோ இப்படி டே வைஸ் 50 கிராம் 100 கிராம் இந்த மாதிரி பூக்கள் வந்து கூடிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த பூக்கள் கூடி குறையிறது வந்து முதல் 10 நாட்கள் முடிந்த பிறகு தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ அப்படியே பூக்கள் வந்து தோய்வு நிலை அடையக்கூடிய தருணத்தில் அடுத்த தாவர வளர்ச்சி மல்லிகை செடியில் தொடங்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த பூச்சுற்று வந்து முடியக்கூடிய தருணத்தை நோக்கி போகுது அப்படிங்கிற வந்து நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் மொட்டுகளோட இடையை வச்சோ இல்லைனா பறிக்கக்கூடிய எண்ணிக்கையை வச்சோ நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லைனா மல்லிகை செடியை பார்க்குறத வச்சு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, மல்லிகை செடியில் இருக்கக்கூடிய டாப் பிரான்ச்சஸ், அதாவது உச்சிக்கோப்புகள் எல்லாமே பூக்கள் முடிந்த நிலையிலையும் பூக்களே இல்லாத நிலையிலையும் செடியை சுற்றியும் செடிக்கு கீழ்ப்புறமாக இருக்கக்கூடிய கொப்புகளில் ஓரிரு மொட்டுகளோ இல்லைனா பூக்க ஆரம்பிக்காத மொட்டுகளோ இருக்கும் பட்சத்தில் அந்த பூச்சுற்று வந்து முடிவடையக்கூடிய தருணத்தை நோக்கி போகுதுனோ இல்லைனா ஆல்மோஸ்ட் முடிவு அடைஞ்சிருச்சுனோ நீங்கள் வந்து முடிவு செஞ்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய டைமில் அடுத்த தாவர வளர்ச்சி வந்து தொடங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதுதான் நம்ம வந்து இந்த வீடியோவில் சொல்லிகிட்ருக்கோம். ஸோ இந்த நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மல்லிகை செடியில் பார்த்திங்கன்னா இன்னும் பூச்சுற்று முழுமையாக முடிவடையலை. ஆனால் இந்த மாதிரி இருக்கக்கூடிய தருணத்திலேயே ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதுனால ஓரிரு பக்க கிளைகள் உடனே துளிர்விக்க ஆரம்பித்து மொட்டுகளும் எடுக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது வந்து அதிகமான ஊட்டச்சத்துக்கள் இருக்கும் பட்சத்தில் அடுத்த தாவர வளர்ச்சி ரொம்பவே இயர்லியராக ஆரம்பிச்சிடும், ரொம்பவே சீக்கிரமாக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி தாவர வளர்ச்சி ஆரம்பிக்கக்கூடிய அளவுக்கு நம்ம ஊட்டச்சத்து கொடுக்கும் பட்சத்தில் நம்ம குறிப்பிட்டிருக்கக்கூடிய தாவர வளர்ச்சியோட நாட்கள் வந்து 15 நாட்கள், அதாவது குறைந்தபட்சமாக நடக்கக்கூடிய அந்த 15 நாட்கள்லேயே முடிவடைஞ்சு பூக்கள் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு பூஞ்சுற்று முழுமையாக பூக்கக்கூடிய நிலைக்கு வரும். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே உதாரணமாக குறிப்பிட்டது போலயே இப்போ மே ஃபஸ்ட்டில் வந்து உங்களோட மல்லிகை செடியில் ஒரு தாவர வளர்ச்சி ஆரம்பிக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த தாவர வளர்ச்சி வந்து முடிவடைஞ்சு சரியாக பூக்கள் வந்து மே 15லேருந்து 16 அப்படிங்கிற இந்த 2 நாட்களில் பறிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதிலேருந்து சரியாக ஒரு 21 நாட்கள் பூக்கள் நீடித்து பூக்கக்கூடிய நிலையே அமைஞ்சிச்சினாலும், இப்போது ஜூன் ஃபஸ்ட் வீக் வரை பூக்கள் தொடர்ந்து பூக்கும் பட்சத்துலேயும் கூட ஜூன் மாதம் ஆரம்பிக்கக்கூடிய டைம்லேயே பூக்கள் தோய்வு நிலை அடையக்கூடிய அதே நேரத்தில் 2வது தாவர வளர்ச்சி ஜூன் ஃபஸ்ட் வீக்லேயே ஆரம்பிச்சிடும், அதாவது ஜூன் 1லேயே ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படி ஆரம்பித்து வந்து உங்களோட மல்லிகை செடியில் பூக்கள் 3 வாரம் நீடித்து பூத்துச்சுனாலும் கூட அந்த கடைசி ஒரு வாரம் பூக்கள் தோய்வு நிலை அடையக்கூடிய அதே நேரத்தில் 2வது தாவர நிலை வளர்ச்சி ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படின்னா எந்த நாளில் தாவர நிலை வளர்ச்சி ஆரம்பிக்குதோ அதே நாளில் ஒவ்வொரு மாதமும் தாவர நிலை வளர்ச்சி ஆரம்பிக்கும். ஸோ பூச்சுற்றுமே அதே மாதிரி ஒவ்வொரு மாதமும் நம்ம ஏற்கனவே குறிப்பிட்டது போல் எந்த நாளில் ஆரம்பிக்குதோ அதே நாளில் தான் ஆரம்பிக்கும். ஆனால் அந்த பூக்கள் நீடித்து பூக்கும் பட்சத்துலேயும் பூக்கள் நீடித்து பூத்துட்ருக்கக்கூடிய அந்த தோய்வு நிலை அடையக்கூடிய கடைசி ஒரு வார காலத்திலேயே தாவர வளர்ச்சி ஆரம்பிச்சிடும். அதாவது நெக்ஸ்ட்டு வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ் வந்து இனிஷியேட் ஆக ஆரம்பிச்சிடும்.
ஸோ இதுதான் மல்லிகை செடியில் ஒவ்வொரு நிலைக்கான கால நாட்கள். அண்ட் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட செகண்டரி சேனலான அக்ரிகோ ஷார்ட் சேனலில் இந்த வீடியோட கொலாபரேட் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பப்ளிஷ் ஆகக்கூடிய சேனல் ப்ரொஃபைலை நீங்கள் கிளிக் பண்ணி அப்படின்னா அதில் 2 சேனல் ப்ரொஃபைல் காட்டும். ஸோ அதில் அக்ரிகோ ஷார்ட் சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.